திவ்ய தரிசனம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம். நான் உங்க விஜயானந்த். ஆடி மாதம் பிறந்தாச்சு. நம்ம ஆடி மாதம் பிறந்த உடனே முதல் தேதி அன்னைக்கு என்ன பண்ணணும், எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வீடியோவில் ரொம்ப தெளிவா விரிவா சொல்லியிருந்தோம். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை, நேற்றைய தினம் ஆடி முதல் வெள்ளிக்கிழமை. ஸோ நேற்றையே இந்த வீடியோ இப்போ வெளியிடணும்னு பார்த்தேன், முடியல. முதல் வெள்ளிக்கிழமையில என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ பண்ணாதவங்க இனி வர வெள்ளிக்கிழமையில பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆடி ஞாயிற்றுக்கிழமை, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஆடி மாதம் ஞாயிற்றுக்கிழமை எங்கு பார்த்தாலும் அம்மன் கோயிலில் தீமிதி திருவிழாக்களும் கூழ்வார்த்தல் விழாக்களும் நடக்கும். அப்படிப்பட்ட உன்னதமான இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை இந்த வாட்டி எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருது, அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத குறித்து பார்த்தலாம். அதாவது இந்த வருஷம் நமக்கு 4 ஞாயிற்றுக்கிழமை கிடைச்சிருக்கு. அதுவும் முதல் ஞாயிற்றுக்கிழமையே பௌர்ணமியோட சேர்ந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமையா அமைஞ்சிருக்கிறது அவ்வளவு விசேஷம். ஸோ பௌர்ணமியில நமக்கு என்ன ஆடி தபசு, அன்னைக்கு ஆடி தபசு திருவிழாவும் ஞாயிற்றுக்கிழமையில கிடைச்சிருக்கு. ஸோ ஒரே நாள்ல 3 விழாக்கள், நம்ம எதை விடுறது எதை வச்சுக்கிறதுனே தெரியாது. அப்படி ஒரு உச்சிதமான இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை, தொடர்ந்து 3 ஞாயிற்றுக்கிழமை இருக்க போகுது. ஸோ இந்த 4 ஞாயிற்றுக்கிழமையில என்னன்னைக்கு வருது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். நாளைய தினம் முதல் ஞாயிற்றுக்கிழமை 21/7/2024 அன்றைய தினம்தான் பௌர்ணமி. ஸோ ஆடி தபசு. ஸோ 3 திருவிழாக்களும் அன்றைய வருகிறது. அதனை தொடர்ந்து 28/7/2024 2வது ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி 4/8/2024 3வது ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் ஆடி அமாவாசையும் வருகிறது. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு அமாவாசை, ஆடி அமாவாசை. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வர்றதுங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான ஒன்று. அடுத்து கடை ஞாயிற்றுக்கிழமை 11/8/2024 அன்னைக்கு 4வது ஞாயிற்றுக்கிழமை. இப்படி 4 ஞாயிற்றுக்கிழமைகள் இந்த ஆடி மாசத்துல நமக்கு வாச்சிருக்கு. அதனால ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையுமே ரொம்ப சிறப்பான ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான். அதனால அன்றைய தினம் மறக்காம நீங்க உங்க வீட்டில் அம்மன் படங்கள் இருந்தால் அந்த அம்மன் படத்துக்கு பொட்டு வச்சு, முடிஞ்சவங்க ஒரு அரளி புஷ்பத்தை சாத்தி, இல்லை வாசனை புஷ்பத்தை சாத்தி, அப்புறம் வேப்பலை ஒரு இணுக்கு பிரித்து அம்பாளுக்கு சாத்தி வழிபடுங்க. வீட்டில் முடிஞ்சவங்க கூழ் காய்ச்சி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுங்க. அப்படி முடியாதவங்க கோவிலுக்கு போய் ஒரு வரகரிசி ஒரு 1/2 கிலோவோ இல்லை அரிசியோ அவருக்கு தேவையான பொருட்களையோ வாங்கி கொடுத்துருங்க. இப்படி நம்ம எல்லாரும் இந்த கஞ்சி கூழ் வாத்தல் விழாவில் கலந்துக்கணும். ஏன்னா ஆடி மாதங்கிறது அம்மன் மாதம். அம்மனுடைய அத்தனை உஷ்ணங்களும் சூடும் தணிந்து குளிர்ச்சியாக இருப்பாங்க அம்பாள். ஸோ அம்பாளை குளிர்விக்கிறதுக்காக தான் இந்த கூழே நம்ம வார்க்கிறோம். அப்படிப்பட்ட அம்பாளுக்கு நம்மளால் முடிஞ்ச கைங்கரியமாக முடிஞ்சதை எல்லாரும் செஞ்சிடணும் அப்படிங்கிறது கேட்டிருக்கேன். அடுத்து முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன ஞாயிற்றுக்கிழமை விஷயத்த பண்ணிடுங்க. அடுத்து ஆடி தபசு. ஆடி தபசுனா என்னங்க அப்படின்னு ரொம்ப பேர் கேட்பாங்க. ஆடி தபசு அப்படின்னா அம்பாள் சிவனை நினைச்சு தவம் இருக்கிறது. அதாவது நம்ம சங்கரன் கோவிலில் சிவபெருமான எண்ணி அம்பாள் நம்ம பார்வதி தேவி தவம் இருக்க ஆரம்பிச்சாங்க. தபஸ்வினியா தவம் இருந்து இறைவன்கிட்ட சேர்ந்தாங்க. அந்த அம்பாளுக்கு சிவபெருமான் சங்கர நாராயண ரூபமாக காட்சி கொடுத்த தினம்தான் இந்த ஆடி மாத தபசு திருவிழாவாக சொல்லப்படுகிறது. அந்த ஆடி தபசு என்னைக்கு அப்படின்னா ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அன்று. அந்த ஆடி பௌர்ணமிங்கிறது இந்த வாட்டி நாளைய தினம் முதல் ஞாயிற்றுக்கிழமையே வருகிறது. அதனால முதல்ல ஞாயிற்றுக்கிழமை, 2வது ஆடி பௌர்ணமி, 3வது ஆடி தபசு. ஆடி பௌர்ணமிக்கு என்ன பண்ணுவோம்? யூஸ்வலாக பௌர்ணமியில் கிரிவலம் போகிறதுங்கிறது எல்லாரும் அது சிவனுக்காக பண்ணுறது. சிவனுக்கும் ஆடி பௌர்ணமி ஒவ்வொரு பௌர்ணமி விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக ஆடி பௌர்ணமி ரொம்பவே சிறப்பாக சொல்லியிருக்கோம். அதே போல் அம்பாளுக்கும் பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா அம்மன் கோயில்கள்லையும் சிறப்பு அலங்காரம் பண்ணி அம்பாளை ஊஞ்சலில் போட்டு அஷ்டோத்திரங்கள்லாம் சொல்லி புஷ்பங்கள்லாம் சாத்தி வழிபடுறது வழக்கம். ஸோ அம்பாளுக்கும் விசேஷம், சுவாமிக்கு விசேஷம். அப்படியான பௌர்ணமி ஏன் பெருமாளுக்கும் அன்னைக்கு விசேஷம். அதாவது சங்கர நாராயண பூஜை, சத்யநாராயண பூஜை பண்ணி நிறைய பேர் பண்ணுவாங்க. அந்த சத்யநாராயண பூஜை பௌர்ணமி பூஜைனே பேர். அதுக்கு பெரிய கதையே உண்டு. அதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கவங்க தாராளமாக அன்றைக்கி பண்ணலாம். புதுசாக நாங்கள் பண்ண போகிறோம் இந்த வருஷம் ஆரம்பிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக ஆடி மாதத்தில் ஆரம்பிக்கலாம். ஏன்னா பண்டிகைகளோட தொடக்கமே ஆடி மாதம் தான். ஸோ ஆடி மாதங்கிறது ரொம்ப சிறப்பான மாதம். இது ஒரு பீட மாதமே இல்லை ஒரு கரி மாதமோ கிடையாது, ஒரு நல்ல மாதம். இந்த மாதத்தில் எந்த பண்டிகையை வேணாலும் சுவாமி காரியத்தை தொடங்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பாக சத்யநாராயண பூஜை பௌர்ணமியில் நீங்கள் எடுத்துக்கலாம், செய்யலாம்.
அதே போல் ஆடி தபசு அன்னைக்கு வந்து நம்ம கோமதி அம்பாளை தரிசனம் பண்ணலாம். முடிஞ்சவங்க சங்கரன் கோயில் போகலாம். முடியாதவங்க நிறைய நேரலைகளில் காமிக்க போகிறாங்க. வீட்டில் இருந்தபடியே அந்த சங்கர நாராயணனையும் கோமதி அம்பாளையும் தரிசித்து எல்லா வளங்களையும் பெற்று மாங்கல்ய பலத்தை அதிகரிச்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஆடி மாதமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆடி பெருக்கு வந்துடும். ஆடி பெருக்கில் தான் சுமங்கலி பெண்கள் எல்லாம் தங்களுடைய தாலி சரடை மாற்றிக்குவாங்க. அதாவது நீரோட்டம் உள்ள இடங்களில் ஒரு ஏரியிலையோ குளத்திலையோ இல்லை காவிரி போன்ற ஒரு ஆற்றுலையோ அந்த கரையில் இருந்து ஒருவருக்கு ஒருவர் அந்த தாலி சரடை மாற்றி மஞ்சள் குங்குமம் இட்டு விட்டு எல்லாருக்கும் வெத்தலைப்பாக்கு வளையெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமத்தை கொடுத்து பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது தான் ஒன்று. ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னாலே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது ஆறுகள் எல்லாமே நதிகள் எல்லாமே பெண் ரூபமான பெண் தேவதைகள் தான். அந்த ஒவ்வொரு பெண் தேவதைகளும் தான் நமக்கு கங்காவாகவும் சரஸ்வதியாகவும் நர்மதையாகவும் காவிரியாகவும் சிந்துவாகவும் ஓடி வராங்க. அவங்களுக்கெல்லாம் ஆடி மாதத்தில் நமக்கு பெண்களுக்கு எப்படி மாதத்தில் 3 நாட்கள் மாதவிடாயின்னு சொல்கிறோமோ அது மாதிரி வருடத்தில் 3 நாட்கள் ஆடி முதல் தேதியில் ஆரம்பித்து அந்த 3 நாட்கள் தான் இந்த ஆறுகளுக்கும் நதிகளுக்குமான அந்த மாதவிடாய் நாட்களாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் ஆடி முதல் தேதியிலேருந்து 3 நாட்களுக்கு யாரும் ஆற்றுல குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்போம். நதியில் குளிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அதை தாண்டி ஆடி பெருக்குலேருந்து தான் அந்த நீர் பெருக்கெடுத்து ஓடி வரும் புது தண்ணீர். அதுலேருந்து தான் நமக்கு எல்லா பண்டிகைகளும் தொடங்கிடும். ஆடி பெருக்கு வந்தாலே விவசாயத்திலேருந்து மற்ற எல்லா விஷயத்துக்கும் சிறப்பாக சொல்லியிருக்கோம். அதனால் ஆடி மாதத்தில் இவ்வளவு சிறப்பு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 4 ஞாயிற்றுக்கிழமையுமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முடிஞ்சதை எல்லாரும் அம்மன் கோயில்களுக்கு பண்ணுங்கள். நீங்களும் கோயிலில் கலந்துக்குங்க விசேஷங்களில். இதை தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை 5 வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. ஸோ முதல் வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் 18ஆம் தேதி முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 4 வெள்ளிக்கிழமைகள் இருக்குது. இந்த வாட்டி நமக்கு வந்து 5 ஆடி வெள்ளிக்கிழமைகள் இருக்குது. ஸோ பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா குத்துவிளக்கு பூஜைகள் இருக்கும். பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அபிஷேகம் அலங்காரம் இருக்கும். அதில் எல்லாத்தையும் நீங்கள் கலந்துங்க. முடிஞ்சதை சுவாமிக்கு அபிஷேக பொருளை வாங்கி கொடுங்க. எல்லா வெள்ளிக்கிழமைகளையும் வீட்டில் விளக்கேற்றி நல்ல கோலம் போட்டு வாசன திரவியங்களை போட்டு நிலவாசப்படிக்கு மஞ்சள் வச்சு நல்ல படியில் வந்து ஒரு கொத்து வேப்பிலையை சொருவி இது வந்து சயின்ஸாகவும் நல்லது வேப்பிலைங்கிறது அம்பாளுக்கும் பிடிச்ச விஷயம். அதெல்லாம் பண்ணுங்கள். அப்புறம் நல்ல சாம்பிராணி போடுங்க. நிறைய புகை வர மாதிரி சாம்பிராணி போடுங்க. உங்கள் வீட்டில் இருக்க அத்தனை திருஷ்டியும் போயிடும். ஒரு பேட் வைப்ரேஷன் கெட்ட சக்திகள் தீய சக்திகள் எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே விலகி போயிடும். இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிற காலம் ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும். ஸோ இத்தனை வெள்ளிக்கிழமை என்ன தேதியில் வருதுங்கிறத பார்த்துடலாம். இப்போ முதல் வெள்ளிக்கிழமை 19/7/2024, ரெண்டாவது வெள்ளிக்கிழமை 26/7/2024, மூன்றாவது வெள்ளிக்கிழமை 2/8/2024, நாலாவது வெள்ளிக்கிழமை 9/8/2024, அஞ்சாவது வெள்ளிக்கிழமை 16/8/2024. அதாவது ஆடி மாதம் 31ஆம் தேதி அன்னைக்கு கடைசி வெள்ளிக்கிழமையாக இருக்குது. ஸோ இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த 5 வெள்ளிக்கிழமையும் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதனால் எல்லா வெள்ளிக்கிழமையும் நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்தெல்லாம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் என்ன மாதிரியான ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு நீங்களே கண்கூடா பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். நம்ம கொடுக்குற ஒவ்வொரு விஷயமே நம்ம அனுபவப்பட்டு நம்ம பார்த்து கேட்ட விஷயத்தை மட்டும்தான் நேர்கள் பலனடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக சொல்கிறோம். ஸோ இதை நீங்கள் தாராளமாக செஞ்சு பாருங்கள். அம்பாளுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.